வணக்கம் மக்களே! இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சூப்பரான ஒரு பைக் சேலஞ்ச் தாங்க வந்திருக்கிறோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா, சின்சான் வந்துருக்கிறான். இந்த ரேஸ் ரொம்ப டிஃபரெண்ட்டா தாங்க இருக்க போது. அதாவது போக போக அப்படியே சின்னதாயிட்டே போகும். ஃபர்ஸ்ட்டா பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சின்னதாகும். அப்புறம் அடுத்தது அப்படியே போக 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 ரொம்ப சின்னதாகி ஒரு கம்பி மேலே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். சாதாரணமாக ஒரு பைக்கை கம்பி மேலே ஓட்டுறங்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. அதுவும் கொஞ்சம் இறக்கமாக வேறு இருக்குது. இதையெல்லாம் கடந்து யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்க தான் போகிறீங்க. ஃபஸ்ட்டாக நான் தான் போகிறேன். எப்பயுமே பெரியவங்க தான் ஃபஸ்ட்டு. இந்த சின்ன பையன் கடைசியாக தான் போகிறான். இதுக்காக நிறையா வெஹிக்கிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஆளுக்கு ஒரு வெஹிக்கிள் நானும் சின்சானே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ யார் வின் பண்ண போகிறாங்கன்னு கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆஹா, என்னடா பார்க்கறக்கே சும்மா தலை சுற்றுதே. டே சின்சான், நீ எல்லாம் எப்படி ஓட்ட போகிறீன்னே தெரில. இதுக்கு கொஞ்சம் பயப்படாமையே வா. பயந்தேன்னா கீழே விழுந்துருவிடா. கீழே விழுந்தா பல்லு கீழே தெரிச்சிடும். ஐயோ, சொல்லிட்டே நான் விழுந்துட்டேனே. ஐயோ, நீ அசிங்கமா வேற கேட்பானே. அச்சோ, ரொம்ப டஃபா தாங்க இருக்கு இந்த ரேஸு. டேய் டேய் டேய், நான் இவன் பெரிய இவன் அப்படியே ஒரு ரேஸ் ஓட்டி கிழிச்சிருவான். வாய் தான்டா நீ வெட்டி உதாருதான். வாய் பேசிட்டே போய் கீழே விழுந்தியாடா பிராங்க்லின்னு. இதுதான் சொல்றது, எப்பயும் அவசரப்படக்கூடாது. ஐயோ, நான் வேற அவசரப்பட்டு விழுந்துட்டனே. இனி இவன் நம்மள அசிங்கமா கேட்பானே. விழுந்து வாரி மூஞ்சி முகரையெல்லாம் கிழிஞ்சு போச்சு. வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். இதுக்கு தான் சொல்றது. டேய், பெரிய மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்லி இப்போ மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டியடா. சின்சானு, வீலிங்னு என்னன்னு தெரியுமா? இப்படி தாண்டா பண்ணணும். பார்த்துக்க. இப்போ பாரு நான் எப்படி ரேஸை கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன்னு. சரி, இந்த சாப்புக்கு ஒரு நேம் வைக்க சொன்னனே, யாராவது சொன்னீங்களா? ஒரு 2 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சீக்கிரமா ஒரு நல்ல நேம் போச்சு. ஐயோ, சாப்பை பற்றி பேசிட்டே நான் கொண்டு போய் சொருகிட்டனே. கர்த்தரே, என்னை காப்பாத்து. டேய், உன்னை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி சூப்பர் பைக் எல்லாம் தேவையில்லை. இந்த ஒரு ஸ்கூட்டி வச்சு நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாடுறா பிராங்க்லின்னு. நீ சும்மா இந்த சூப்பர் பைக்கை வச்சுட்டு சீன் போடுறேன். நான் பாரு வெறும் 120 சிசிலே ஒன்று நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. 1500 சிசில எனக்கு தேவையே இல்லை. 120 சிசில எப்படி வண்டி ஓட்டுறன்னு மட்டும் பாரு. ஐயோ, என்ன இழுக்குது போக. ஐயோ 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 ஐயோ, கொஞ்சம் வந்துட்டா போச்சு. நல்ல வேலை, தண்ணியில விழுந்த தண்ணி பாறையில விழுந்திருந்தா மண்டை 2ஆ பொளந்து ஜாமு வெளியில வந்திருக்கும். சரிடா சின்சான், இது வரைக்கும் விளையாண்டதெல்லாம் போதும். இப்போ பாரு எப்படி ரேஸை முடிக்கிறேன்னு. இது வரைக்கும் சும்மா ட்ரெய்லர் தான் காட்டிட்டு இருந்தேன். இப்போ நீ மெயின் பிக்சர் எப்படின்னு இப்போ நீ பார்க்க போற. பார்த்துட்டு பேசு. எவ்வளவு பொறுமையா ஓட்டுறன்னு மட்டும் பாரு. ஆஹா, என்னடா பிரேக் பிடிச்சா வண்டி நிற்க மாட்டேங்குது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. லெஃப்ட் ரைட். கொஞ்சம் வண்டி இழுக்குதுடா சின்சானு. வண்ட பாடுற சின்சான். டே போடு, வெறி ஜெயிச்சா. ஐயோ, வண்டி நிற்க மாட்டேங்குதுங்க. ஐயோ, பரவாயில்ல. இருந்தாலும் நான் ரேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை நான் ஒத்துக்குவேன். நான் தான் வின்னரு. ஹே சின்சான், பார்த்து கற்றுக்கடா எப்படின்னு. இதெல்லாம் நீ எல்லாம் இன்னும் வளரணும். வளர்ந்தாதான் தெரியும் இதெல்லாம் எப்படின்னு. எப்படி முடிச்சோம் பார்த்தியா? அண்ணன் ஒரு பாண்ட் ரேசர்றேன். டேய் ஓவரா வாய்ச்சவடால் விடாத. இப்ப நான் பாரு, இன்னும் நான் என் ரவுண்டு முடியல. இப்ப என் ரவுண்டை பார்த்துட்டு பேசு. இப்ப பாடுறா என்னமா ஓட்டுறேன்னு. இது வரைக்கும் என்னமா காமெடியா ஓட்டிட்டு இருந்தேன். இப்ப பாரு சீரியஸ்னா உனக்கு என்னன்னு காட்டுறேன் பாரு. நீ அங்க லாஸ்ட் ரேம்ப் வரைக்கும் போகல. நீ பாதியிலேயே பிச்சுக்கிட்ட. ஆனா இருந்தாலும் வெளியிலேயே போய் விழுந்துட்ட. என்ன மாதிரி லேண்டிங் ஆக முடியுமான்னு பாடுறா. ஓடு. இப்படி ஆகணும்னா லேண்டிங்கு பர்ஃபெக்ட் லேண்டிங். உன்ன மாதிரி தண்ணியில போய் விழுகலடா தவக்கலை மாதிரி. எப்படி கரெக்டா விழுந்த பாரு. அப்படியே மூஞ்சில ஒரே குத்து விட்டேன்னா வையே. டேய் ஓவரா பண்ணாத. இப்போ பாரு, இதுதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ் மக்களே. இப்போ பாருங்க, நான் ஒரு சூப்பரான ஆஃப் ரோடு பைக்கை வச்சு மாஸ் காட்ட போகிறேன். சின்சான் மூஞ்சியில் கறி பூச போகிறேன். தாண்டி விழுந்தா என்னடா, நான் ஓவர் ஸ்பீடாக போய் தண்ணியில் தானே விழுந்தேன். எப்படியும் நான் ரேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ல. சும்மா லேண்டிங் ஆகிறதெல்லாம் ஒரு மேட்டர்ன்னு பேசக்கூடாது, சரியா? அதெல்லாம் நீ எல்லாம் சின்ன பையன், கண்ட்ரோல் இல்லாமல் நல்லா புயல் வேகத்தில் போயிட்டு இருந்த. குறுக்க மணலாரி எதுவும் வந்துடாமல் அவங்க பாரு 5 வரைக்கும் வந்து தான் நான் போகிறேன். ஸோ இப்பயும் நான் தான் வின்னு. நான் வந்து இப்போ 2 பாயிண்ட் எடுத்துட்டேன். இப்போ எறா பார்க்கலாம் சின்சானு நீ யாருக்கிட்ட. ஆனால் என்னால் அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியல. உனக்கு கொஞ்சம் சைடாக நீ வந்து விழுந்துட்ட. அதனால் நீ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இருந்தாலும் மக்களே, நான் தான் வின் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து 2 வாட்டி ஜெயிச்சிருக்கிறேன். அவன் சின்சான் 1 வாட்டி தான் ஜெயிச்சிருக்கிறான். ஸோ இது எப்படி முடிய போகுது? இந்த வாட்டி அவன் ஜெயிக்கலைன்னா நான் தான் வின்னர். வரா ஆடாதரா வரம்படுறான். என்ன மிஞ்ச இந்த உலகத்துல யார் இருக்கிறான்? ஐ எம் a born racer. இந்த வாட்டி ஜெயிச்சு அவன் மூஞ்சியில கறியை பூசலாம். ஆல்ரெடி அவன் மூஞ்சியே கறி பூசின மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் நாம இன்னும் கொஞ்சம் சேர்த்து மண்ணோட கறி பூசுவான். சேர்த்து மண்ணோட கறி பூசுவான். ஆஹா, சொல்லிட்டு நாம எதுவும் கீழே விழுந்துடக்கூடாதுடா. சின்சான், கண்ட்ரோல். ஐயோ, கண்ட்ரோல் போடுறா பூஸ்ட போ. வந்தம் பாடுறா. டே எப்படிடா, எப்படி
போகுது அப்படி எங்களைய பார்த்தாவா எப்படி ஜெயிச்சும் பார்த்தியா பார்க்கறான் பாரு கூப்பிட்ட தலையன் டேய் எப்பட்றா டேய் பிராங்க்லினு ஓகே மக்களே இதில் யார் நியாயம் ஜெயிச்சாக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேருமே வின்னர் தான். நீங்கள் கரெக்டாக யாருன்னு சொல்லுங்கள். அதோட நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சு. அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். உங்களோட சப்போர்ட் தான் இது. பட் இதோட நிற்க போகிறதில்ல, இன்னும் நிறையா கண்டென்ட் வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வரக்கூடிய விஷயம் இல்லை. நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் கஷ்டம். இனி போக போக இன்னும் நல்ல கண்டென்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.